ஹாய் ஆல் இந்தியா சினிமா ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு தேட்டரில் போய் பார்த்த படம் என்ன படம்னா பரிமளா அண்ட் கோ. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறவர் நம்ம பாண்டியராஜ் சார். பாண்டியராஜ் சார் வந்து ஏற்கனவே மெரினா, கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, தலைவன் தலைவின்னு நிறைய நல்ல ஹிட் படங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தின் கதை நாயகன் யாருன்னா ஜெயராம் சார், கதை நாயகி யாருன்னா ஊர்வசி. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அந்த பெண் குழந்தையில ஒரு குழந்தைய வந்து சாண்டி மாஸ்டர் வந்து, அதாவது லோக்கல் ரவுடி வந்து லவ் டார்ச்சர் பண்ணுறாப்புல. சாண்டியால் இந்த குடும்பத்துக்கே ரொம்ப கஷ்டம் வருது, ரொம்ப ப்ராப்ளம் வருது. அதனால் எப்படியாவது இவனை முடிச்சிடணும், கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி குடும்பமே பிளான் பண்ணுது. ஆனால் எதிர்பாராத விதத்தில் அவர் வந்து இறந்துடுறாரு. அவர் எப்படி இறந்தாரு, அதுக்கு காரணம் ஜெயராமா இல்லை ஊர்வசியா இல்லை இந்த 2 பெண் குழந்தையா, யார் கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு கன்ஃபியூஸ் வரும். இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர்றது யாருன்னா நம்ம மிஸ்கின் சார். மிஸ்கின் சார் வழக்கமாக படங்களில் பண்ணுறதை விட இதில் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நடித்த சிங்கம்புலி சார் ஆகட்டும், அப்புறம் வந்து யோகி பாபு ஆகட்டும், அப்புறம் இந்த சாண்டி மாஸ்டருக்கு அக்காவாக நடித்த காயத்ரி மேடம் ஆகட்டும், எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஹியூபரு, சென்டிமெண்ட் எல்லாமே நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தோட ஆரம்ப காட்சியில் வந்து டைட்டிலில் வந்து திருஷ்யம் டைரக்டர் ஜீத்து ஜோசப்பு, அப்புறம் மோகன்லால் சாரு, அப்புறம் ஆண்டனி பெரும்பாவூர் எல்லாருக்கும் நன்றி போட்டிருந்தாங்க. எதுக்காக நன்றி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, கதையே அங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி பண்ண கதை தான் பரிமளானுக்கும். ஆனால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்திருக்கிறாங்க. நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து லாஜிக்கு பார்க்காம அப்படியே உட்காந்தோன்னா நல்லா கொஞ்சம் சிரிச்சுட்டு வரலாம். கிளைமேக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கதையை தாண்டி ஒரு போதை கலாச்சாரத்தால் அந்த நாடு எவ்வளோ சீர்குழியுது, அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி படத்தை முடிச்சிருக்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது. ஒரு சுமாரான ஆவரேஜ் மூவி. நண்பர்கள் நேரம் கிடைச்சா பரிமளான் கோவை தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் ஜெயராம் ஊர்வசி இருக்கிறதுனால தமிழ்லையும் பார்ப்பாங்க, மலையாளத்துலையும் பார்ப்பாங்க. அப்புறம் சாண்டி மாஸ்டர் இருக்கிறதுனால தெலுங்கு கன்னடத்துலையும் பார்ப்பாங்க. ஏன்னா சாண்டி மாஸ்டர் சமீபத்தில் நிறைய படங்கள் தெலுங்கு படம் அப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் வந்து அவர் பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். அதனால் இந்த படத்தை வந்து தியேட்ரிக்கல் கலெக்ஷனே ஓரளவுக்கு லாபமாக தான் இருக்கும். இது போக ஓடிடி எப்படி இன்னும் ஒரு மாதத்தில் ஓடிடியில் வரும். ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்க, தியேட்டரில் ஃபேமிலியோட போய் பார்க்குற அளவுக்கு நல்ல படம் தான். மீண்டும் இன்னொரு படத்தில் சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் உள்ள சபா பழனியப்பன் என்கின்ற சிறகடிக்க ஆசை செல்வம். டாடா.